சிவமங்கலம். குமரா, பேதமே மனதின் நாதம் காண். இங்கு பேதமே மனத்தின் சுவாசமாய் இருக்கிறது காண்குமரா. ஒன்று படைத்தது, அந்த ஒன்றை கொண்டே தான் ஒவ்வொன்றையும் படைத்தது. அந்த படைப்பின் நியதிக்காக ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் செய்தது. முகம் வேறு, குணம் வேறு, சொல் செயல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் செய்தது குமரா. படைத்தவன் ஒருவனே. அந்த ஒருவனின் படைப்புகளே இவைகள். இந்த சகம் சிறக்க, வாழ்வு சிறக்க, இந்த சகத்தின் ஓட்டம் அர்த்தப்பட இங்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக செய்தது அந்த இயற்கை. ஆதலால் இந்த மனம் வேதத்தின் பேரால் நிலை நின்று இருக்கிறது காண்குமரா. இங்கு சவாலே அதுதான். இந்த பேத மனம் போதனையை ஏற்பதில்லை. இந்த பேத புத்தி உடையவன் ஏகத்தில் நிலை பெறுவதில்லை. குமரா, இங்கு எண்ணிக்கை என்பது ஒன்றினுடைய மடங்குகள் தான். மறந்து விடாதே குமரா. இங்கு எண் ஒன்று தான் இருக்கிறது, இறையும் ஒன்று தான் இருக்கிறது. இங்கு ஒன்று தான் இருக்கிறது, ஒன்று ஒவ்வொன்றாக கிடக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பதை பாரு. ஒன்று என்ன சொல்கிறது? ஒன்று என்னும் எண்ணை குறிக்கிறது என்று தான் சொல்கிறது குமரா. ஒன்று என்பது ஒரு தொழில், அது எண் இல்லை. ஒன்றுதல், ஒன்று, அவ்வளோதான். நீ ஒன்று உண்டு, அந்த ஒன்றற்ற ஒன்றில் நீ ஒன்று, வேறொன்றும் எண்ணாது. இவ்வளோதான். அப்போ ஒன்று இருக்குது, அது ஒன்றற்ற ஒன்று, அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது ஒன்றுமில்லாத ஒன்று. என்னை தாங்க மண்ணை காட்டலாம், மண்ணை தாங்குவரை நான் காட்ட இயலாது. அந்த ஒன்று இந்த ஒன்று. அப்போ இந்த ஒன்று, அப்போ எண்ணிக்கைன்னு என்ன தான் சொல்கிறாங்க? எண்ணிக்கைங்கிறது ஒன்று தான் குமரா. ஒன்றினுடைய மடங்குகளை தான் சொல்கிறாங்க. அந்த ஒன்று, மற்றொன்று, இப்படியே எண்ணிலா எண்களா போய்கிட்டு. அப்போ இதை எந்த ஜீவனும் எந்த உயிர்களும் அதை ஒன்றும் உணர முடியாது. அப்படி அதை உணர்ந்து ஏற்கத்தக்க அந்த சிறப்பு அறிவோட தொலை சிரிக்க, சிந்திக்க, அரவணைக்க, அன்பு செய்ய, ஆனந்தம் கொள்ள தெரிந்த ஒரே ஒரு நிலைப்பாடுடையவன் இந்த மனிதனாய் இருக்கிறான். அப்படி தான் இந்த மனுஷன் இருக்கான். அவன் ஒரு இதத்தின் பெயரால் இதயம் உடையவனாக இருக்கான், ஒரு மனத்தின் பெயரால் இருக்கிறான். அவ்வளோதான். அப்படின்னா அவன் இதை முழுசாக செயல் திருத்தம் செய்திருந்தால்
அந்த இதம் புகுந்திருக்கும், அந்த சிந்தையில் நறுமணம் புகுந்திருக்கும், நரன் மனத்தில் நறுமணம் புகுந்திருக்கும். ஆமாம், எப்படி இரவு பகலால் இந்த பொழுது ஆக்கப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி மனதிலும் மனத்திலும் அங்கே 2 நாளும் ஆக்கப்பட்டு இருக்கிறது. விரும்பத்தக்க வெறுக்கத்தக்க அப்படின்னு இருக்குது. அப்போ இது விரும்புகிறது வெறுக்கிறது இப்படின்னு 2ஐயும் வச்சுருக்கு. இதுதான் இந்த பேதம். இங்கே விரும்பியும் நம்ம பயணிக்க வேண்டியதில்லை, வெறுத்தும் பயணிக்க வேண்டியதில்லை. நமக்குள்ள தன்னிருப்பின் பேரால் இருந்து நம்ம இங்கே பயணிக்க வந்திருக்கோம். விருப்பு வெறுப்பு அற்று. இந்த உலகம் உற்றதுன்னா விரும்பும், அற்றதுன்னா வெறுக்கும். இன்பத்தை விரும்பும், துன்பத்தை வெறுக்கும். லாபத்தை விரும்பும், நஷ்டத்தை வெறுக்கும். இது இப்படி தான். இதுதான் இந்த பேதத்தினுடைய மூலமாக இருக்குது. அப்போ அது சுயநலத்தின் பெயரால் இது இவ்வாறுலாம் நிலை நின்று இருக்குது. அதுக்கு நிறைய இவன் தன்னை உணரணும். இந்த பொறிப்புலன் ஆதிகள் வெளியே அதனுடைய வாழ்வாதார உணவாதாரத்தின் பெயரால் அதுதான் முடிவு அப்படின்னு இந்த மனிதன் தன் உடலில் மூழ்கி கிடக்கிறான். அப்புறம் இந்த கேளிக்கைகள், அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம், நாகரிகம், இன்னும் எத்தனையோ இந்த கேலி கூத்துகளுக்கு இந்த மனிதன் அடிமைப்பட்டு ஒரு கனவு வாழ்ந்துட்டுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பேதம் தவிர்க்கிறது தான் பாடமாக இருக்குது. பேதம் கிடக்கிறது தான் பாடமாக இருக்குது. அதுதான் இங்கே போதனையாகவும் இருக்குது. அது இந்த மனித வர்க்கம் அது ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த உணர்ச்சியை, உணர்வுகளை, இந்த கிளறுதலை தூண்டுகின்ற எத்தனையோ விஷயங்கள் இங்கே இருக்குது. சுவைகள் இருக்குது, இனிப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் உண்டு விடலாம். இந்த உப்பு இருக்குது, காரம் இருக்குது, இதெல்லாம் அதீதமாக போயிடுச்சுன்னா சமாளிக்க முடியாது. ஆனால் இவைகளும் சுவைகள் தான். இதெல்லாம் பெருசாக மனமாற்றத்தெல்லாம் ஏற்படுத்திடாது, ஆனால் இவைகள் ஏற்படுத்திடும். அதே மாதிரி சுவைகளுக்குள்ளார இப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்குள்ளாரையும் சில தீமைகள் இருக்குது. வக்ரம், உக்ரம், விரோதம், துரோகம் இதெல்லாம் எளிதில் கிளர்ச்சியை தூண்டுகின்ற விதத்தில் அந்த பல வண்ண சப்த ஜால மயக்கிகள் அதை பெரிதுபடுத்தி காட்டுப்படும் போது அதிலெல்லாம் இந்த மனசு அதையும் அறியாமல் ஆட்பட்டுருது. நீ சமநிலையில் காண்றதுங்கிறது வேறு, இயல்பை பார்க்குறது. மற்றபடி நீ மற்றதை பார்க்குறது எல்லாமே உன்னுடைய மனதை அங்கே கொண்டு போயிடும். ஒரு மனுஷனாக காட்டணுன்னா நான் நேரில் பார்த்தா தான் முடியும். அதை வேறு நிலைப்பாடுகளில் காட்ட, அவர்களை உற்று நோக்க அந்த அசைவுகளுக்குள்ளார உங்களையும் அறியாமல் ஒரு தோற்றமாயி மெய்யனை நம்பி நமக்குள்ளார உங்களுடைய நிஜத்தை அதன் பக்கம் திசை திருப்ப முயற்சித்து அதன் பேரால் முடிந்து விடுகிறது இந்த மனித வர்க்கம். முதல்ல மாயையிலிருந்து குறைந்தபட்சம் வெளியே வாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொல்கிறேன். இதெல்லாம் பெருசாக காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒளிப்பேலை என்னிடத்தில் இருக்கிறது, காரிருளில் வீற்றிருக்கிறோம். நீ என்ன பார்க்கணுன்னு நான் முடிவு பண்ணுறனோ அதை தான் நான் காட்ட போகிறேன். தளம் பெருசாக இருந்தாலும் நீ இருளில் இருக்கிறாய். நான் ஒளிப்பேலை காட்டின இடத்தை மட்டும்தான் நீ காண முடியும். அப்படி சில விஷயங்களை மட்டும் காட்ட வேண்டியதை காட்டி உங்களை அதை காண வைத்து உங்களை அதை அடிமைப்படுத்தி மீதி இருக்கிற மொத்தத்தையும் காட்டாமல் இருட்டடிப்பு செய்து அதன் பேரால் உங்களை செலுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் மெய் அறிதல் மிக முக்கியம். பேதங்கிறது வாழ்கிறதுக்காக கடவுள் நமக்காக படைத்தது, இயற்கை நமக்காக படைத்தது. எல்லாம் ஒரே வார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்குமா? வாழ முடியுமா? அப்போ
அப்போ ஒவ்வொன்றிலையும் அவன் தனித்தன்மையை வைத்தான். இந்த இயற்கை அந்த தனித்தன்மையை வைத்தது. நம்ம இந்த புற பேதங்களை கடந்து இந்த அக ஒற்றுமையில் நம்ம நிலை நின்று ஒரு சாந்தியும் சமாதானமும் அன்பும் அரவணைப்பும், இப்படி எல்லாருக்கும் எல்லாம் இல்லை என்பது இல்லை, எதிலும் சமநிலை, எதிலும் நடுநிலை அப்படின்னு ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு போகிறது தானே. இது என்ன நீர்க்குமிழி வாழ்வு தானே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இந்த கணம் நீ உயிரோடு இருந்தியா கொண்டாடாது, மறுகணம் உத்தரவாதம் கிடையாது. நான் உனக்கு சொல்ல இந்த மண்ணுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அந்தர உலகத்தில் ஒரு அந்தர வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன பிடிமானத்தில் இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு? வெறும் கனவை நம்பி, கற்பனை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த உலகம் கொண்டாடினா என்ன, கொண்டாடலைன்னா என்ன, உன்னை முன்னாடி நிறுத்தினா என்ன, நிறுத்தலைன்னா என்ன, அப்படியே அவர்களுக்கான ஒரு வாழ்வே வாழ்கிறது தான் வாழ்வான்னு கேட்குறேன். உன்னில் நீ இருந்து வாழணும், உனக்குள்ளே நீ இருந்தபடியே நீ ஒரு சர்வ சுதந்திர நிலையை அடையணும். சுதந்திர நிலைங்கிறது ஒரு சுத்தமான தந்திர நிலை. அப்போ தான் நம்ம சுதந்திரம் அடைய முடியும். அப்போ தான் நம்ம ஒரு விடுதலை அடைய முடியும். தலையை எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கு, எல்லாம் இறுக்கி வச்சுருக்கு, அதை கருதி வைத்திருக்கு. அந்த கருத்தில் அது முடங்கி கிடக்குது. அதெல்லாம் அந்த சிந்தனையிலேருந்தெல்லாம் அதை விடுவிச்சு சுதந்திரப்படுத்தினா தான் நமக்கு என்ன வாழ்வுங்கிறதே புரியும்னு சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அது மாயவயப்பட்ட உலகாக இருக்கிறது. மெய்ப்பொருளை இயல்பாகவே இந்த உலகம் வெறுக்குது. சத்தியம் தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அது நலிவடைஞ்சிருச்சு. ஏன்னா என் குருநாதன் தான் சொன்னான், அது சத்தியமும் தர்மமும் வெற்றிரு தேசத்தில் எங்கும் சமநிலை இருக்கும் குமரா. தனி மனிதன் குறைந்தபட்ச தன்னிறைவில் குறைந்தபட்ச சந்தோஷத்தில் விட்டிருப்பான். இப்போ இந்த அண்ட மண்டலம் எல்லாமே நம்மளுது தானே. இந்த ஒட்டுமொத்த உலகமுமே நம் சகோதரர்கள் தானே. ஆமாம், அந்தந்த தேசத்தை காக்க அங்கங்கே அவரவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். அதுதான் எல்லாத்தையும் ஒரு சுவாசம், ஒரு காற்றில், ஒரு நீரில், ஒரு மண்ணில், ஒரு விண்ணில், ஒரு மனித குலத்தில் கட்டினான். அதெல்லாம் எதையும் உணராமல் நம்ம பாட்டு ஒரு சராசரி மனித மறந்த வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அவங்களோட இலக்கு தான் என்னன்னு தெரியல. எல்லாம் ஆர்ப்பரிப்பு அதுவே அவர்களுடைய சுபாவம் ஆயிடுச்சு. அமைதினா என்னன்னு தெரியல, ஒரு அடங்கல்னா என்னன்னு தெரியல, ஒரு தன்னிறைவுனா என்னன்னு தெரியல, ஒரு தியாகம்னா என்னன்னு தெரியல, ஒரு தயவுனா என்னன்னு தெரியல, ஒரு குறைந்தபட்ச மரியாதை, குறைந்தபட்ச மனிதனுக்குரிய அங்கீகாரம், இதெல்லாம் அந்த உலகம் மறந்துக்கிட்டே வருது. இயந்திரங்கள் புக இந்த மனிதனும் இந்த காயத்தில் இருந்துகிட்டே இயந்திரமயமாக ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரும் உணர தயாராக இல்லை. இதெல்லாம் நம்ம வாழ்வுக்கு, மன நிம்மதிக்கு இதெல்லாம் ஒத்து வருமானு கேட்டால் ஒத்தே வராது. உன் உடலும் உச்சபட்ச உடைமை, அதை உதரும் போது தான் உன்னுடைய உள் வாசலை திறக்கும் குமராங்கிறான். இந்த உலகம் உடைமைன்னு என்ன தான் இந்த நம்ம சேர்த்து வைத்திருக்கிறத மணல் குப்பை மேடுகளை, இந்த அலங்கார குப்பைகளை, காகித குப்பைகளை, இதை போய் உடைமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அவன் உடல்லே உடைமைடாங்கிறான். நீ தரித்திருக்கிற மிகப்பெரிய மாய உடைமை அதுதான்டாங்கிறான். இது கணக்கு கழிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்க காய மேடை. புறக்காயம், அகக்காயம். புறக்காயம் ஓரளவுக்கு தாங்கும் காயம், இல்லாட்டி அது அந்த எந்திரம் செதஞ்சிடும். நான் அகக்காயங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லா காயத்தையும் ஒரு சேர தாங்கும். அளவில்லாத காயம் தாங்கி இந்த அகம். இப்போ இது ஒரு காய மேடைன்னே உணராமல் இதை வைத்துக்கிட்டு இது ஒரு பெரிய இது என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த பொழுதுபோக்கு சாதனம்னு நினச்சிக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு, இதுவே ஆதாரம்னு நினச்சிக்கிட்டு, இது இவ்வண்ணம் ஒரு வாழ்வை எதிரில் இருக்கிற உலகம் விரும்புது
அந்த வாழ்வை இவங்க வாழ்ந்து பார்த்துட்றாங்க. இது வேறு ஏதாவது இவங்க அகத்திற்கு, ஒரு சாந்தத்துக்கு, அமைதிக்கு, அடங்கலுக்கு உதவுமானா உதவாது. இது மேலும் மேலும் பெருந்தீவிரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அளவில்லாதது ஆசை. இங்கே நேரடியாக எல்லாத்துக்கும் ஆசைப்படணும்னு சொல்கிறாங்க. இதை புரியாதவங்க கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? அங்கே மூலன் ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. ஏன் நம்ம இந்த ஆசை விடு, இந்த ஆசையினால் வந்த தேகம், இச்சையினால், கொச்சையினால், லஜ்ஜையினால் வந்த தேகம் இது. இது மூலப்பொருளே ஆசை தான். நமக்கு வைக்கப்பட்டிருக்க சவாலே அதுதான். ஆசையை நிராசையால் தகர்த்தெறி, விருப்பை வெறுப்பினால் தகர்த்தெறி. அது ரெண்டையுமே விட்டுடு. அது ஒரு அஸ்திரம், இது ஒரு அஸ்திரம். நீ நிர்மல நிலைக்கு வந்துடு, ஒரு வெற்றிட நிலைக்கு வந்துடு. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன மிக முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. இந்த நாள் தான் அது, இந்த கணம்தான் அது. இது வரைக்கும் நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உன் வயதை தாங்கி வந்திருக்கிறாய். ஆமாம், அது காயத்திற்கான வயது. உன்னுடைய அகம் எவ்வாறு இருக்குன்னு பாரு, அது என்ன நிலையை அடைஞ்சிருக்குன்னு பாரு. இது வரைக்கும் வாழ்ந்ததின் பலனில் அது நிற்குதான்னு பாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது அப்படி இல்லை. போக ஆர்ப்பரிப்பு தான், போக ஆர்ப்பரிப்பு தான், அங்கலாய்ப்பு தான், விகாரம்தான். இதெல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதுவான்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம எல்லாம் படைக்கப்படுகையில் இதெல்லாம் நம்ம சுத்த செசுவாக தான் இருந்தோம், நிர்மலமாக தான் வந்தோம், ஒரு அமிழ்த சிற்பமாக தான் வந்தோம், எதையும் கற்காது தான் வந்தோம். அது அவ்வாறே இருந்திருந்தால் கூட எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கும். எதையோ கற்க, எதையோ எவரெவரோ போதிக்க, அது எல்லா குப்பைகளையும் நம்மளுடைய மன மேடையில் வைத்து குப்பை கூலங்களாக ஆக்கி வைத்திருக்கோம். இறையை மறக்கக்கூடாதுன்னு ஒரு நடுகள் வைத்தான். 7வது தலைமுறை நடுகல்லே இறைவன்ட்டான். அது மூலத்தினுடைய பிரதியாக வைக்கப்பட்டிருக்குதுப்பா அப்படின்னா அவன் அதே இறைவன் சொல்லிட்டான். அதை உருவற்ற உருவில் வைத்தான். அவன் உயிரை போலப்பா அப்படின்னா உயிரே இறைன்ட்டு போனாங்க. அது உயிர் வடிவாக நம்ம அதை கண்டிருக்கணும். உயிர் வடிவாக தான் நம்ம வாழ்ந்துருக்கணும். உயிர் மெய் என்று தான் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் பேதப்பட்டுருச்சு. ஒரு கொள்கையை ஒருவன் படைக்கிறான், சரியாக தான் இருக்குது. களத்திலும் வைத்து விட்டான், சரியாக தான் இருக்குது. தலைமுறைகள் மாற மாற அந்த நாதம் உண்மைத்தன்மை விலகத் தொடங்கிறது. காலப்போக்கில் எல்லாம் மாறிடுது. ஏன்னா மாறாதது மாற்றம், தவிர்க்க முடியாதது ஏமாற்றம். இதெல்லாம் இந்த மனிதர்கள் மனம் ஏற்க தயங்குது. அப்படியே தான் நிலைத்தே இருக்கணும்னு நினைக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம முழுசாக ஒரு பயணத்தில் இருக்கோம். இந்த பேத பாவம் அப்படிங்கிறது தான் மனதனுடைய இறுதி வீழ்ச்சியாக இருக்குது, மூல வீழ்ச்சியாக இருக்குது, ஆதார வீழ்ச்சியாக இருக்குது. இந்த பேதத்தை கடக்கணும், இந்த பேத சுபாவத்தை வெல்லணும். இதை நம்ம கற்கணும், நம்ம மனசுக்கு உணர்த்தணும். உன்னால் முடியும், நல்லா உனக்கு தெரியும், எல்லா ஞானமும் உனக்கு இருக்குது, எல்லாம் உன் புத்திக்கு புரியும். பிரச்சனை என்னென்னா லாபம் தர இடத்துல தான் புத்தி வேலை செய்வார், மீதி இடத்துல மனசு வேலை செய்யும். இந்த மனசுக்கு புத்தி கட்டுப்பட்டுருக்கும், ஏற்க மாட்டான். உன்னோட பிள்ளைய, உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய சகோதரியை நீ எவ்வளோ உள்ளார்ந்து அன்போடு பண்போடு நேசிக்கிறியா இல்லையா, இந்த சுபாவம் உனக்கு இருக்குதா இல்லையா, இவ்வளோதான். அதுதான் மொத்த சகமுமே, சக மனிதர்களுமே அப்படி தான். அப்படிங்கள பார்த்துட்டா முடிந்தது. அது ஏன் இந்த மனிதர்களால் பார்க்க முடியறதில்ல?
ஏன் அந்த ஒரு நேசத்தோட, ஒரு கருணையோட, அன்போட, ஒரு உறவோட, நேசத்தோட, ஒரு சிநேகித பாவத்தோடு இல்லை, சிநேகிதமே இல்லாமல் போயிடுச்சு. அன்பிரண்டும் கண்ணானது குமரா அப்படின்னா, இந்த அருள் ஒன்று உயிரானதுன்னா, இதெல்லாம் எங்கே போனது? இதெல்லாம் அந்த சகம் சிந்திக்குமா? இந்த உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கே போய்கிட்டு இருக்கு? விஞ்ஞான குப்பைகள் தான், பேரழிவு ஆயுதங்கள் தான் விஞ்ஞானத்தின் பெயரால் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் விகாரம் புகுந்தது மனித சித்தத்திற்குள். இந்த விகாரம் கடக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மெல்லாம் இருக்கோம். விகாரத்தினுடைய வேர் பேதம்தான். பேதம் தவிர்த்து வாழ்வோம். இங்கே நம்மை தவிர எவருமே இல்லை. இந்த மனிதனாக ஒன்று படைச்சிருக்காங்க. அந்த மனிதன் காத்தா போதுமானது. அது தன்னுடைய உணவு சங்கிலி சுழற்சியில் அதுவாக வாழ்ந்துறது இந்த மனிதனை தவிர. அங்கே வனத்தில் தெரிகிற எல்லா மிருகத்தையும் தான் மனதனில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நரனுருவில் அவன் வேண்டும் உரு எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோதான். இதுதான் வாழ்வான்னு கேட்குறேன். இதெல்லாம் யாராவது போதிப்பாங்களா? இதெல்லாம் யாராவது சிந்திப்பாங்களா? இந்த அமைதியாக நிலை பெற வேண்டிய இந்த மனம், ஒரு அடங்கலில் நிலை பெற வேண்டிய இந்த மனம், நம்ம அடங்க கற்றுக்கணும். அடக்க முடியாதது மனம். அடங்கக்கூடியதுன்னு இருக்கும் உடலுக்குள்ளார. அது தன் போக்குக்கு போக விடாமல் அப்படியே சிறுக அந்த மெய் புத்தியின் பெயரால், மெய் அறிவின் பெயரால் சிறுக உள் வாங்கணும். உடனே மாறாது. செடி வளரும், சத்தியம் கண்ணுக்கு தெரியாது. இவ்வளோதான். அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய முயல்தல்லேருந்து மீட்டிடக்கூடாது. உன் முயல்தல்லேருந்து நீ பின்னடைவு அடைந்துடக்கூடாது. அப்படியே சிறுக அது ஒரு தொடர் முயற்சியிலே இருக்கணும். இரும்புற கல்லும் கரைகிறதாம் சொல்லப்படுகிறது. நம்ம தொடர் முயற்சியில் இருக்கணும். நம்மளுடைய முயற்சியை இந்த பேதம் தவிர்க்கிறது தான் சொல்கிறேன். இந்த பேத புத்தி தான் சொல்கிறேன். இந்த பேதம் தாண்டாமல் தபோவனம் வெய்து இயலாதுன்னு சொல்கிறேன். குமரன், இந்த களம் தபோவனம்தான், போதனை வனம்தான். ஆனால் அதற்கு நம்ம பேதம் கலைந்திருக்க வேண்டும். அப்போ தான் இங்கே போதனை என்னன்னு புரியும், தவம் என்னன்னு புரியும். வாழ்வு தான் குமரா வேள்வி, வையகம்தான் கோயில், மனிதன்தான் புனிதம், செம்மை தான் இறைவன். வேறு என்ன சொல்கிறது? இது இப்படி தான் இந்த சகத்தை கண்டிருக்கணும். இதெல்லாம் திட்டமிட்டு இந்த மனித மனங்களை விகாரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லால், இனிய ஓசைகளினால், செயலால், துர்போதனைகளினால். இறை குணம் நல் குணம் தொகுப்பு தானே, வேறு என்ன இருக்குது? நன்றுடையான் தீயதிலான், அது அவனுடைய சுபாவம். இப்படியெல்லாம் பேசப்பட்டது இன்றைக்கி இறைவாதம் பேசுகிறத பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி மன விகாரத்திற்கு ஆதார காரணமாக இருக்குது. மனம் கடந்து மதம் கடந்து வரணும். அப்போ தான் மெய் என்னன்னு நமக்கு புரியும். அதனால் படைப்புகளுக்குள்ள பேதம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது வாழ்வுக்காக தான். ஆனால் படைத்தவன் பேதம் இல்லாதவன். ஒரே சிற்பியினுடைய சகல சிற்பந்தான் இந்த சக மனிதர்கள். ஒரே சிற்பி செய்தது தான். மண் ஒன்று தான் பல நற்கலன் ஆகிடும். இப்போ அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயந்தான். ஆனால் இது நம்ம உணர மறந்துட்டோம். ஆனால் அதெல்லாம் நம்ம மீட்டு எடுக்கணும். பேதம் கிடக்காமல் நிம்மதியே இல்லை. நின் மதியை உனக்கு புலப்படாததுக்கு காரணம் பேத புத்தி தான். இங்கு ஏக நோக்கில் கான்.
ஏகமாய் காண், எல்லாம் புரியும். உன் நிம்மதி உன் கையில். நின் மதி தான் நிம்மதியை தீர்மானிக்கிறது. மதி ஒன்று தான். அதுக்குள்ளே வர சிந்தைகள் தான் கோடி கோடி. ஆனால் மதிங்கிற தளம் ஒன்று தான். தளத்தில் நில்லுங்கள், பேதம் தவிர்த்து வையுங்கள். உன் அறிவின் எல்லையில் சிவனெல்லாம் சிவமாய் தெரியுமா? அதுதான் உண்மையான காட்சியுமா? இங்கே நம்ம துவேசிக்க, வெறுக்க, தள்ளி வைக்க, கைவிட, துரோகம் செய்ய எந்த உயிர்களுமே இல்லை. நான் மனிதர்களை சொல்லவில்லை, எந்த உயிர்களுமே இல்லை. எல்லாமே ஒரே சுவாசத்தில் நிலை நின்று இருக்கின்ற ஓர் தாய் வெற்று பிள்ளைகள் தான். உணர்ந்தாதான் உணர மறந்த உத்தம மனம். அது உணர மறுக்கிறது, மறக்கிறது. அது உடலினுடைய தேவைகளும் அதற்கு மூல காரணமாக இருக்குது. முதல்ல நாவிற்கு அடிமை ஆகாதீர்கள், தேக சுகத்திற்கு அடிமை ஆகாதீர்கள். இதெல்லாம் நம்ம வீட்டில் கட்டி வச்சுருக்க நாய்க்குட்டி மாதிரி நினச்சிக்கிங்க. அதுக்கு போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா கழுதை நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்படியெல்லாம் பழக்குங்க, சிறுக சிறுக பழக்குங்க. ஒரே நாளில் பழக்காதீங்க. ஏன்னா அது ஒரு விபரீதமான ஆயுதம். பிடிக்க போனால் ஒன்றை கொல்லும். அதை இறுதி வரைக்கும் நம்ம அதை பிடிக்க போகிறோன்னா அதுகிட்ட சொல்லவே கூடாது. உன்னை நான் விட்டுட்டேன்னு சொல்லிடணும். ஆனால் எங்கெங்கே கை வைக்கணுமோ அங்கங்கே கை வைக்கணும். எந்தெந்த இடத்துல இழுத்து பிடிக்கணுமோ அந்தந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும். இப்படியெல்லாம் பிடித்தா ஒரு நாள் அது நம் கைக்குள் வரும். இந்த பேதம் விலகிப்போம். அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பேதமே பார்க்காதீர்கள். இந்த உச்சபட்ச ஞான நோக்கு என்ன சொல்லுது? மண் பொன் மலம் மூன்றும் சரி நிகரென காணும் நடுநீர் நோக்கிலா நோக்கது அது அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கது. அவ்வளோதான். நம்ம ஒரு பயணி, அந்த கணம் கடந்துருச்சு, எல்லா கணமும் கடந்துடும். நமக்கு ஏதோ தேகத்தில் இருந்து தூக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு ஒரு மாய கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மடியும் இடம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். ஒரு இடத்தில் அது மடிந்து போகும், முடிந்து போகும். அதை உளமாற ஏற்க வந்துடலாம். அந்த விவசாயினுடைய விளைச்சல் நாமெல்லாம் அவன் விரும்பிய போது விதைத்தான், வேண்டும் பொழுது அறுத்து கொள்வான். அவன் பூவென்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் கிளை என்றும் மரம் என்றும் பார்ப்பதில்லை. எதேச்சி அதிகாரமுடையவன், ஒரு சர்வாதிகார போக்குடையவன். அவன் விருப்பத்தை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம வெறும் பயிர் என்ன பண்ணிட முடியும்? நீ ஒரு பயிராக இருந்துட்டு போ. எல்லாம் ஒரு காட்சிக்கு ஒரு மரம் தனி மரம் தான், தோப்பில் ஒரு தோப்புன்னு அழைக்கப்படுது. அப்படி ஒரே நிலைப்பாட்டில் நின்று வைப்போம். இங்கே மனிதன் தவிர புனிதம் ஒன்று இல்லை. மனிதம் தவிர்த்து இறைவாதங்கிறது தேவையில்லாததுன்னு சொல்கிறேன். அப்போ பேதவனம் கடக்கும் பொழுது தபோவனம் புலப்படுகிறது. குமரா, சிவமங்கலம்.